பயப்படாதிருங்கள் என்றார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நம்ம எந்த காரியம் வந்தாலும் நம்ம எப்பவும் பயப்படக்கூடாது. கிட்டனா இருக்கணும், தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் ஏசப்பா பார்த்துக் கொள்வோங்கிற தைரியம் வேணும். சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். நீ ஜெபம் பண்ணாத, நீ வேதத்தை தியானிக்காத, வேதத்தை படிக்காத, நீ எல்லாம் செய்ததுனாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னு சொல்லுவான். நீங்க அவனை அப்பால போ சாத்தானு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணதுதான் நம்ம வழி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு நல்லா இருந்து ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் நல்ல ஊக்கமா இருந்து ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு நெருங்கி போயிடுவானு. மறுநாள் பாத்தீங்கன்னா வீட்டுல அவ்வளவு பிரச்சனையா இருக்கும். ஐயோ இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாட்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பயப்படாதீங்க. எந்த புயல் போல பிரச்சனைகள் வரட்டும், மழை போல பிரச்சனைகள் வரட்டும், எது வந்தாலும் பனியை போல ஆண்டவர் மாத்தி போட்டுருவாரு. அதனால நீங்க எந்த காரியத்தை குறிச்சு பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா தோற்று போவீங்க. அதனால பயப்படுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதனால பயப்படாதீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதீர்கள். 10 நாள் பிசாசான உங்களை காவலில் போடுவான், முடிவு வரந்து நிலைத்திருங்கள், ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம பயப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை எப்பவுமே நம்ம பெற முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா? பயப்பட தேவ சமூகத்துல வைங்க, முழங்கால் நெல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு விரோதமா இப்படி எழும்பி இருக்குது ஆண்டவரை, நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் அதுக்குள்ள ஒரு தெளிவான பதில உங்களுக்கு தருவார், நிச்சயமா தருவார். அதனால எந்த காரியத்தை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பாதுகாத்து கொள்வாரு. தேவைகளை சந்திப்பாரு. பிள்ளைங்க தேவைகளா இருக்கலாம், ஒருவேளை மனைவிமார்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு கணவன்மார்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கணவன்மார்கள் குடிப்பழக்கத்துல இருக்கிறாங்களே, என் கணவன் ரட்சிக்கப்படலையேன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் பயப்படாதீங்க. கர்த்தர் மேல பாரத்தை போடுங்க, முழங்கால் நெல்லுங்க, உபாசருக்கு ஜெபம் பண்ணுங்க. உலகத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெளியில கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீங்க போதிக்கிறதப்பா, பயப்படக்கூடாதப்பா. எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாங்கள் பயப்படவே கூடாது தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கணும் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மழை போல ஆண்டவரே, இந்த காற்றை போல பயங்கரமான புயல் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எசப்பா, நாங்க எதுக்கு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. அந்த புயல்ல நீங்கள் கடந்து வந்து நீங்க எங்களை பாதுகாப்பீங்க அப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாட்கள் நீங்க எங்களோட கூட பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி. துதி கனமகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசுவுக்கு முன்னஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அடிமை இந்த ஊழியத்தை புதுதான் நாங்க தொடங்கி இருக்கிறதுனால, தொடங்கி 2 வாரம்